ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இதில் இருந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் ஒரு 1-2 வீடியோஸ் வந்து ரொம்பவே எமோஷ்னலாகவே இருக்கும். எதுக்குன்னா அம்மா அப்பா வந்து இந்தியா கிளம்புறதுக்கான டைம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற டைம்லலாம் அம்மா அப்பா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இப்போது நல்ல சேஃபாகவே லேண்ட் ஆகிட்டாங்க. பட் அது ஒரு பெரிய கதை இருக்குதுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லக்கேஜ் பேக் பண்ணுறோம். அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வர்றதா இருந்தாலும் சரி, இல்லைனா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மிக்ஸ்ட் இமோஷன்ஸை தாண்டி இந்த லக்கேஜை கரெக்டாக வெயிட்டுக்கு நம்ம கொண்டு போயிட்டோன்னா ஒரு பிரச்சனை இல்லை. முன்ன பின்ன ஏதாச்சும் வச்சுட்டோன்னா திருப்பி எல்லா நாளும் வந்துட்டு நமக்கு லக் ஃபேவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதாச்சும் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை. லாஸ்ட் மொமெண்ட் கேயோஸ் அது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ கரெக்டாக எல்லாம் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் தான் அம்மா அப்பா வந்து ஜேஎஃப்கே ஏதாச்சும் நியூ ஜெர்சி டு துபாய் அண்ட் துபாய் டு ட்ரிவாண்ட்ரமில் போய் லேண்ட் ஆவாங்க. ஸோ நமக்கு பேக்கேஜ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 23 கிலோ செக்இன் பேக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8 kg வந்து ஒரு கேரி ஆன் பேக் வச்சுருக்கலாம். இதை தவிர்த்துட்டு ஒரு ஹேண்ட் பேக். ஸோ அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறாங்களா, ஸோ ஆளுக்கு அது மாதிரி தனித்தனியாக நாங்கள் வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்துட்டு 2 ட்ராலி அண்ட் வந்துட்டு 2 காட்டன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இதில் நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறோம். கரெக்டாக வெயிட்டு எல்லாம் பொருள் தேவையானது எல்லாம் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு தான் இருக்கிறப்போ கண்ணம்மா ஸ்கேல கூட டுகு குட்டு 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 ஸ்கேல குடுறா. அங்க புடிக்க கூடாதுடா. நீ இப்படி புடிச்சுக்கோ, ஹோல்ட் பண்ணிக்கோ. இல்ல இந்த ஹோல்ட் வழியா ஹோல்ட் பண்ணிக்கோ. கீழ எல்லாம் அந்த செலோ டேப் போட்டாச்சாப்பா? புட் யுவர் ஹேண்ட். சரி நீ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வந்து ஃபுல்லா மறைக்கிறேன். அப்ப அதை எடுத்துட்டு வந்திருக்கோம் வேண்டியதானப்பா, புதுசு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா ஸ்காட்ச் பிரைட் அது நல்லா ஒட்டும். கண்ணம்மா வா, உனக்கு இன்னைக்கு நாள் சரியாயிடுச்சு, யாராலையும் மாத்த முடியாது. ஆமா எடுத்துருங்கம்மா, அதுதான் சொல்லுங்க. அதுல வாங்கணும்ல இன்னொரு லோஷன். இதுல ஏதாச்சும் கண்ணாடி இருக்கா? கண்ணாடி ஏதாச்சும் இருக்கா? ஷூரா தூக்கி போடுறதுக்கெல்லாம் ஒன்னும் உடையறது இல்லையா? கிரீமா? அதே இதுக்குள்ளாடி போட்டீங்கன்னா கிரீம் பிசுக்குனா வெளியே வராத மாதிரி இருக்கா? சீல் உடைக்கல, ஆனாலும் இதெல்லாம் தூக்கி போடுறப்ப இதாகும்ல. எப்படி வச்சீங்க? துணிக்குள்ளாடி வச்சுட்டேங்க. ஷாம்பு மட்டும் போட்டுருக்குமா? அவங்க எங்க வச்சாங்க? நீங்க தானே வச்சீங்க. சைடுல எல்லாம் பேடிங் இல்லப்பா, மேல மட்டும் தான் பேடிங் இருக்கு. சீல் இருக்குல்லமா. அப்பனா I love this because it's very colorful. Yeah. அத வச்சுங்க அவ்வளவு. எனக்கு தெரிஞ்சு இதுல ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல இடம் இருக்கு, வந்து வெயிட் இல்ல. வெயிட் ஆயிடுச்சு. கரெக்ட், வெயிட் அதான் வெயிட் ஆயிடுச்சு, அதான் சொல்றேன். இடம் இருக்குது ஆனா வெயிட் ஆகல. ஆனா நம்ம எப்பவும் இந்த மாதிரி பாக்ஸ் ஆமாமா வாங்குவோம் மாமா. ஆமா, இன்னும் கொஞ்சம் அந்த மெஷர்மென்ட் பார்த்துட்டு தான். இதே சரி போடாதே. What's my favorite state? எடா அத கையேடுறா. அது எவ்வளவு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் தெரியுமா? கிரீம் துணி போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லையே. ஒன்றும் இல்லை. எங்க வச்சிருக்கீங்க? துணிக்குள்ள துணி வச்சிருக்கீங்க. அது ஒரு ஜிப்லாக்ல போட்டுட்டு அப்புறமா வச்சிருக்கீங்க. அப்படி பண்ணிருக்கணும்பா நீங்க. ஜிப்லாக் போட்டுட்டு, ஏன்னா லீக் ஆச்சுன்னா ஜிப்லாக் உள்ளாடே லீக் ஆகும். இல்லைன்னா நீங்க வச்சிருக்க துணி ஃபுல்லா ஆகும். என்னது நீங்க எனக்கு திருப்பி சொல்லுங்க எப்படி வச்சிருக்கீங்க? கிடக்குமா? அப்படி படுக்கையில கிடக்கு.
படுக்கையில இருக்கு. அதுல கீழே என்ன விரிச்சிருக்குது? என்ன கிளாத்து? சாரி மாதிரியா, லைட் வெயிட் துணியா, பிளஷ் மாதிரியா? சரி ஓகே, போனா பிளஷ்ல தான் படும். வேணாம் 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 வேணாம், க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வெயிட் பாக்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் வேணா அப்ப அதை காட்டுங்க. அரை கிலோ வச்சு எடுத்து காட்டுலயே வைங்க. இங்கேயோ போகும்போது வீடியோ போன மட்டும் இப்படி பிடிச்சிட்டே இருக்கு. இவங்க நடுவுல இருக்கிறா, எதுவும் தெரியல. கல்லு டுகோ 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 those are knives. நீயோ இவள்ட்ட என்னன்னு கேளுங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் தான் இந்த கவரே கொடுங்க. பிளாஸ்டிக் கவர். இதை எதோ ஓபன் பண்ணுங்க. அது இதுப்பா. இல்ல பரவாயில்ல, அதுக்குள்ள வச்சிடலாம். கவருக்குள்ளாடி தானே செஞ்சோம். And then to the last one. அதுல இன்னொன்னு 3 இருக்கு. 3. Perfect. ஜிப்லா கூட என்ன பண்ணலாம், அந்த பாக்ஸ் எடுத்துட்டு பேக மட்டும் வச்சிருக்கலாம். இது வேணுமா? இதுவும் நல்ல சைஸ். இது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதான் நீ வாங்கின அதை விட ஒரு சைஸ் பெருசு. இந்த 1 கிலோ பிடிக்குமா? 100 பேக் இல்ல 1 கிலோ வெயிட் பிடிக்குமா? 1 கிலோ பிடிக்குமா? ஒரு போடாம 1 லிட்டர். 1 லிட்டர்னா 1 கிலோ இல்ல. சரி அப்படின்னா போடு. இது போட்டுறா, அது போட்டுறா. கவரை மட்டும் எடுத்து போடணும். சைட்ல வைங்க. Oh, I almost so demanding. ரொம்ப வேலை வாங்குறாங்க. எம்மா நீ எவ்வளவுலாம் நோட் பண்ணுது. ஏய் தள்ளுடா, முகம் மறைக்குதுடா. நீயா எனக்கு பண்ணி கொடுக்க? நீ பண்ணி கொடுத்தா கதையே வேற. போ வீட்டுக்கு நான் வந்தா நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். இந்த பிளஷ் அந்த அது பொருள் வாங்கின பொருள் எல்லாம் கரெக்டாக தான் உள்ளே ஃபிட் ஆச்சு. பட் நம்ம பேக் பண்ணுறது வந்துட்டு ப்ராப்பராக வந்து ஒரு பொருளுக்குள்ளாடி ஒன்று அந்த மாதிரி உள்ளெல்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாகவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு வித்தி அப்புறம் வந்துட்டு என் பிரதர்லாம் அவங்களும் இருந்தாங்களா, நல்லா ஜாலியாகவே தான் பேக் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பேக் பண்ணுறோம். பட் நம்ம வெளியே காட்டணுன்னா திருப்பி அம்மா அப்பா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, திருப்பி பாப்பாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு அப்படியே செட்டில்டாகவே ஜாலியாகவே உட்காந்துட்டு பேக் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எப்போதும் இந்தியாவிலேருந்து அவங்க வந்தாலுமே இல்லை நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு போனாலுமே இது வந்து இந்த கதை வந்துட்டு முடியாது இல்லைங்க. இது தொடர் கதை மாதிரி தான், பார்ட் ஆஃப் லைஃப், ஒத்துக்க தான் செய்யணும். ஸோ தட்ஸ் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் ஒரு லாஸ்ட்டு கிளம்புறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியிலேருந்துட்டே பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச பேக்கெல்லாம், இந்த கேரி ஆன் பேக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அவங்களே அதில் வெறும் துணி மட்டும்தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமான பொருட்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இந்தியாவுக்கு அங்கே இந்தியாவில் கிடைக்காத பொருள் இங்கேருந்து என்னென்ன வாங்க முடியுமோ அது வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு திருப்பி பார்த்திங்கன்னா கேண்டீஸ், கண்டிப்பாக யூஎஸ்லேருந்துட்டு இந்தியா போகிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த முட்டாய் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி பேக் பண்ணியாச்சு. வெளியே தான் இருக்கு. Look at her beautiful hair with it. As you can see, goodbye. And then all this. அப்பா காது அப்பா. Drum roll, please. போதும் that's it அவ்வளோதான். டூடுகு வச்சு பேக் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இவங்க யூஸ்வலாக இந்த ஸ்கூல் போகிற டைமில் இவங்க கீழே ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி டைமில் தான் வந்து பேக் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வீக்கெண்ட்ஸ்னால வந்துட்டு 2 பேர் இவங்க என்ன பேக் பண்ணுறது அப்படி நம்மளை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. 1 மணி நேரத்தில் முடிகிற பேக்கிங் வந்துட்டு 3-4 மணி நேரம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எல்லாருமே சிக்காக கூட இருந்தோமா, செம்ம டயர்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அதாச்சும் அம்மா அப்பா இங்கே நியூ ஜெர்சிலேருந்து அட்லாண்டா போகிறப்போ பேக் பண்ணுறப்போ எடுத்த ஒரு வீடியோங்க. எனக்கு இதை எப்போ பார்த்தாலும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்க. நீயே சொல்லிக்கோடா. Yeah.
சரின்னு அவளே சொல்லிடு. Don't do that to me, Ia. Don't do that to me, Ia. Bad boy. ஏறிட்டு போயிட்டு விடுங்க போய். அவன் நீங்க பேசாம தான் அவன் ஏறிட்டு இறங்கிடுவேன். கூச்சமா இருக்கலாம். உங்களுக்கு கிச்சன் கட்டுதாவா? Yeah. Yeah. சரி வைக்கியா? Yeah. நீ இந்த பேக்குள்ள உட்காரு. பேக்குள்ள உட்காரு. Yeah. எனக்கு வேண்டாம், yeah. ஐயா எனக்கு அங்க உட்காரு வேணும். இருக்குல்லையா? அங்க, yeah. சரி இறங்கு நீ. தாத்தா பேக் பண்ணட்டும். ஏம்மா ஏம்மா நீ என்ன பண்ணுது? You can stay. Make sure you stay like this so you can still go. Stay on. I'm on too now. I bet he feels a lot lighter now. ஏம்மா I'm slipping. அம்மையா அவர் ஒரு நாள் கூட You help me. கூப்பிட்டு I'm slipping. தாத்தா உடஞ்சு போவாரு. தள்ளு நொறுங்கிடுவாரு. Malcolm's gonna. என்னம்மா லைட்டா பேக் பட்டும். அதுல பொடி இருக்கு. ஏன் இந்த You ரோஸ் look கலர்? at that. Come on. It's Easy. water. ஏம்மா ஐயோ பேக் உடஞ்சு போகும். வீடு கொண்டு போய் சேர்க்கணும் பாரு. ட்ராலி இல்லாம நாங்க இங்க இருந்து பொட்டலம் கட்டிட்டு போக வேண்டியது வந்துரும். தள்ளு தள்ளு. கடவுளே நான் ஒரு அரை ஏம்மா உட்கார்ந்து உடஞ்சு போகும். எடுத்து வச்சு உடஞ்சிருமா? சட்டி மஞ்சட்டி உடஞ்சிரும்டா. இருக்கு. அம்மா நானும் அதை சொன்னா கேளு. டுக்கு டுக்கு டுக்கு. அதுல ஒரு வெசல் இருக்குமாம்மா, அது உடஞ்சிரும். உடஞ்சு போகும். My name wanna go over there. சட்டி போ. உட்காந்துறாங்க. உடஞ்சுதான் போயிடுச்சு. அம்மா நீ வாங்கிட்டு வந்து இது என்ன? அந்த பாத்திரம் எடுத்து கொடுக்கட்டா டுக்கு. சட்டி இருந்தது. காது இல்ல, உங்களுக்கு கழுத்து காது. Just sit on the bed and try to get out. Just go on that side. Go on that சட்டி வச்சிருந்தப்ப அந்த அங்க இருக்க வந்து அம்மா வீட்டு கொஞ்சம் நேரம் போயிடு. இந்த பிளேட்டோட காது காதுமா. அச்சோ காது. இது நீ பல்ல காது சத்தம் போடு. அம்மா It's comfortable in that. இல்லையா சட்டி அம்மா காது இதாங்க அவங்க பேக்கிங் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் வந்துட்டு அவங்களால வந்து அதை இவங்க என்ன பேக் பண்ணுறது அப்படின்னு நம்மளை விட்டுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதுனாலையும் என்னன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்கள்ல பட் நல்லா ஜாலியாகவே இருந்தது எனக்கு. இப்போ ஆக்சுவலி அம்மா அப்பா போனதுக்கப்புறமும் இந்த ஒன்று ரெண்டு நம்ம ஞாபகார்த்தமாக யூடியூப்பில் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். அதில் ரொம்ப ஃபன்னாக இருக்கிறது வந்து இந்த டுகு குட்டு படுத்துகிற பாட வீடியோஸாக தான் இருக்கும். பார்த்து பார்த்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால். இதுவும் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேக் பண்ணிட்டு இருக்கிறப்பவே இன்றைக்கி ஆக்சுவலாக லஞ்ச் நம்ம வந்து வெளியே தான் போகிறோம். அம்மா அப்பா வந்து பியூர் வெஜ் தான் இப்போ ஒரு லாஸ்ட் 2 months ஆட்டு. ஸோ எங்களுக்கு நான்வெஜ்னால ஒரேடியாக வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக, ஏன்னா தங்கச்சி அவங்களும் இன்னொரு காரில் வர்றாங்க. அவங்க வந்து அட்லாண்டாலேருந்து இங்கே நியூ ஜெர்சி வரைக்கும் அவங்க கார்லேயே தான் வந்திருக்கிறாங்க. லைக் 12 to 14 hours ஆஃப் ட்ரைவ். ஸோ அவங்க வந்தனால அவங்க காரும் இருக்குது இல்லையா. அப்பா தங்கச்சி அப்புறம் வந்து பிரதர்ன்லா இவங்கெல்லாம் இன்னும் அவங்க காரில் வர்றாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற நலன் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். நிறைய தடவை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். சரி ஓகே, நான்வெஜ் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது, ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் இன் நியூ ஜெர்சினா அது நலன் சூஸ் பண்ணுவேன் நான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நலனுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐ திங்க் ஒரு 6-7 months போன வின்டரில் நான் சிக்காக இருக்கிறப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன். எனக்கு வந்துட்டு த்ரோட் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது, பயங்கர வலியாக இருந்ததுனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சூப் வாங்கி குடிச்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆமாங்க ஆப்படைசர்ஸ் அது மெயின் டிஷ்ஷஸை விட எங்களுக்கும் சூப் பிடிச்சதுன்னு. ஸோ இன்றைக்கும் நாங்கள் வந்து நான்வெஜ்ஜில் வந்துட்டு நண்டு சூப்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன்
நாட்டுக்கோழி சூப் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு சூப்பு. எனக்கு எப்போதுமே ஜலதோஷம் இல்லைனா சிக்காக இருக்கிறேன்னா இந்த நலனில் இருக்கிற நண்டு சூப் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. அது ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெஜ்ஜில் வந்துட்டு அம்மா அப்பா அவங்களுக்கு பன்னீர் பிரியாணி அண்ட் பன்னீர் சில்லி ஏதோ ஒரு ஆப்படைசர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னாங்க. அவங்களுக்கும் டேஸ்ட் பிடிச்சது. அதிசயமாக டுகு கூட இந்த சூப் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இன்னைக்கு. அவர் சாப்பிட்டாரு, அம்மா கொடுத்தாங்க. பிளேட்ல வைக்காத தங்கம். கரம்பொடி சிக்கன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காரம் பொடி சிக்கன் ஆப்படைசர் அது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் மட்டன் ரோஸ்ட் வாங்கியிருந்தோம். சுத்தமாக நல்லா இல்லை, பயங்கர உப்பு. அப்புறம் வந்து பிரியாணியில் வந்து கிலி பிரியாணின்னு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிக்கன் கிலி பிரியாணி. அப்புறம் வந்துட்டு சிக்கன் ஹைதராபாத்தி போன்லெஸ் பிரியாணி அதுவும் பண்ணியிருந்தோம், அது ஓகே தான். அப்புறம் நானுக்கு வந்துட்டு நலன் ஸ்பெஷல் சிக்கன் கறி ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆவரேஜ் அவ்வளோதாங்க. எனக்கு அவ்வளோவெல்லாம் பிடிக்கவே இல்லை. பட் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் எனக்கு அந்த கிலி பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வேறு வீடியோ வந்துட்டு இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அதாச்சும் நம்ம ஏர்போர்ட்டில் அம்மா அப்பாவை போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறது, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care. Bye-bye. Stay safe.